நன்றி செலுத்துகிற நன்றி நன்றி
பிரசன்னம் ஆண்டவரே உள்ளத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும் ராஜா. யாரும் சோர்ந்து போக வேணாம். வாயில இருந்து நல்லா ஸ்தோத்திர சொல்லலாம். ஆண்டவரே இருக்கிற கொஞ்ச நேரம் தேவனை உண்மையா ஆண்டவரே உத்தமமா அவருக்காக நம்ம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். அப்பா நீரைகளை நடத்துங்க. இந்த ஆரம்ப வேளையில நீரைகளோடு இருங்க இயேசுப்பா. ஆண்டவரே ஒரு விஷயம் கூட அப்பா நடக்கிற எல்லா காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா வாயில இருந்து எல்லா பரிசுத்தத்தை கேட்கலாமா ஆண்டவரே? எல்லா பரிசுத்தத்தை எல்லாம் ஆண்டவரே நினைவுகளை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா இந்த சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வாசம் செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே நீங்க வாங்க இயேசுப்பான்னு சொல்லி எல்லாம் பரிசுத்தத்தை கேட்கலாமா? ஆண்டவரே எங்க கரங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பா எங்க நினைவுகளை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்கப்பா. ஆண்டவரே நீங்க வரணும் இயேசுப்பான்னு சொல்லி எல்லா வாய்களை திறந்து இந்த காலை வேளையில தேவ ஆவியானவரை நோக்கி கேட்கலாமா? ஒரு புறாவை போல நம்ம மக்களை இறங்கி வருகிறவரா இருக்கிறாரு, நம்மளோடு இருக்கிறவராக இருக்கிறாரு. ஆண்டவரே வாயினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. நான் ஏறெடுக்கிற எல்லா காரியத்தையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிற இயேசுப்பா. அப்பா பாடல் பாடுகிற வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க வாங்க இயேசுப்பா. நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. நீங்க பாட வைங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட ஆராதனை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிற இயேசுப்பா. ஆவியானவரே நீங்க மகிமைப்பட போறதற்காக நன்றி ஆண்டவரே. செய்தி வேலையை காலத்தில் ஒப்புக் கொடுக்கிற இயேசுப்பா. ஆண்டவரே நீங்க கூட இருந்து எல்லா வேலைகளையும் நல்லபடியாக நடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இதனுடைய எல்லா மணி துளிகளுக்காக உங்களுக்கு நன்றி. இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Hallelujah. Hallelujah.
செல்வாக்கி மனதெல்லாம் போஷிப்பி ஜனா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே ஜனா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட நீரல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட நீரல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை ஜனா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே ஜனா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட திறனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட திறனல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை ஜனா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே ஜனா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே ஜனா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட சேர்ந்து தேவனை பாடி துதித்து ஆராதனை செய்வோம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை பாடி துதிக்கலாம். ஆராதனை செய்வோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Jesus. ஸ்தோத்திரம்.
சொல்லி அழைத்தவர் நீரே. ஆயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாய் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. ஆயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே
காரணரே, நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உறவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உறவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர், என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர், ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட வேளைகளில் பலன் தருவீர், ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட வேளைகளில் பலன் தருவீர், துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஒருவேளை மனுஷர்களை நம்பி ஏமாந்து போயிருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் ஒருவனையும் நம்பாது, அவரை சார்ந்து கொள்ளும், அவரை உறுதியாய் பிடித்து, அவரை பற்றி வசனம் சொல்லுகிறது, நீ உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள, நீ உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள,
அவரே நமக்கு கேடகம், அவரே நம்மை சுற்றிலும் அரணாய் இருக்கிறார். உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதீங்க, உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. ஒரு பூரணமான ஒரு சமாதானத்தை கொடுப்பாராம். சாதாரண சமாதானம் அல்ல. தேசம் சமாதானத்தை இழந்து தவிக்கிறது. உலகம் முழுவதும் ஜனங்கள் சமாதானத்தை இழந்து தவிக்கிறார்கள். நன்றாக சாப்பிட முடியவில்லை, படுத்தால் தூக்கம் வரவில்லை, அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே போவதற்கு பயம், ஒரு மரண பயம் எல்லாரையும் பிடித்திருக்கிறது. யாரும் யாரோடையும் பேச முடியவில்லை, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியவில்லை, யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண நினைச்சா கூட முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் பேசும்போது பயம், அவங்களுக்கு கொரோனா இருக்குமா, அவங்க கிட்ட நமக்கு வந்துருமா, ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கு பயம், ஐயோ கொரோனா வைரஸ் அங்க இருக்குமா, அது என்ன தாக்கி விடுமா. இந்த சூழ்நிலையில உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் இந்த சமாதானம் இல்லாத காலத்துல, தேசங்கள் சமாதானத்தை இழந்து தவிக்கிற காலத்துல, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளே, ஏசாயா 26:3 அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வீர்களானால் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஒரு பூரணமான ஒரு சமாதானத்தை அவர்களுக்கு தருவாரா? ஆமா, சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூரண சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். பயங்கள் வெளியில போயிடும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் வரும், ஒரு தைரியம் வரும். என்னை என் நாமம் காப்பாற்றுவா, என் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவா, என் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவா, என் சபை ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றி விடுவா, எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சபையாரையும் கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்து விடுவார் என்று ஒரு விசுவாசம் வரும், ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு உறுதியாக பிடித்துக் கொள்ளப்படுவது, ஒரு சமாதானம் வரும். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல நீரின்றி வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு கூட சொல்லுவேன், நீரின்றி வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆண்டவரே, உம் பிள்ளைகளாய் இணைந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரே ஒரு நம்பிக்கை, நீ தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. உன் நாமத்தை அறிந்தவர்கள் நீ நம்பி இருப்பார்கள். அப்பா, எங்கள் பிதாக்கள் உம்மை தேடினார்கள்,
தேடினவர்களை நீ காப்பாற்றி, ஆபத்திற்கு அவர்களை விலக்கி பாதுகாத்தி. நாங்கள் தேடுகிறோம், உம்முடைய கைகளில் நாங்கள் விழுகிறோம். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரங்களை மன்னிப்பீராக. எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை விடுவீராக. எங்கள் தேசத்தின் மேல் இரக்கமாயிருப்பீராக. கெஞ்சி மன்றாடுகிறோம், எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. எங்கள் தேசத்தில் இரக்கமாயிருக்கும்படி கேட்கிறோம். நெகேமியா சொல்லுகிறது கூட, நாங்களும் எங்கள் ஜனங்களும் பாவம் செய்வோம், எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. மரண ஓடங்கள் கேட்க முடியவில்லை. எங்கு மரண ஓடங்கள். தேசம் தத்தளிக்கிறது, தேசம் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறது, பெட் இல்லைன்னு சொல்றாங்க. மனைவி முன்னாடி கணவன் மறித்து போகிறார், பிள்ளைகள் முன்னாடி பெற்றோர்கள் மறித்து போகிறார்கள், பெற்றோர்கள் முன்பாக பிள்ளைகள் மறித்து போகிறார்கள். எங்கள் தேசத்தின் அவல நிலையை பார்த்து மனதிறங்கும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். இரண்டாவது அலையை தாங்க முடியவில்லை. 100 மாறின கொரோனாவினால் ஆண்டவரே தேசம் தத்தளிக்கிறது. 3வது அலை வரும் என்று சொல்லுகிறார்கள். அது வேண்டாண்டவரே, வேண்டாம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக, எங்கள் தேசத்தில் உள்ள குழந்தைகள் பாதுகாக்கப்படுவார்களாக, எங்கள் தேசத்தில் உள்ள வாலிபர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, எங்கள் தேசத்தில் உள்ள தாய்மார்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, எங்கள் தேசத்தில் உள்ள சகோதரிகள் பாதுகாக்கப்படுவார்களாக, எங்கள் தேசத்தில் உள்ள முதியவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, மனதிறங்கு கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய இரக்கத்துக்காக நாங்கள் இருக்கிறோம். தயவு செய்து கொண்டிருக்கிறீர்களா? பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் பக்கம் 673. சங்கீதம் 5 பக்கம் 673. நெகிழத்தனும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகளும் என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வீம்புக்காரர்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள்.
உம்மை நம்பியிருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உங்கள் கலிகூறுவார்களாக. யாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாய் கடந்து போவதற்கு முன்பாக கண்களை மூடி பரிசுத்த தெய்வமே, இந்த வார்த்தை உங்களுக்கு தான் எங்களோடு கூட பேசும். ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தர்மியான காலை வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட உங்களோடு கூட பேசப்போகிற காரியம் நெகேமியாவின் ஜெபம். முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், தனியாய் ஜெபிக்க வேண்டும், சபையாய் ஜெபிக்க வேண்டுகிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். தேசத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது ஜெபிக்காமல் இருக்க முடியாது. நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஜெபிக்க முடியவில்லை. வருகிற செய்தியை கேட்டு கேட்டு தவறான செய்திகள் காதுகளிலே வந்து சோர்ந்து போயிருக்கிறதை நாங்கள் அறிவோம். தேசத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சோர்வு வருகிறது, உண்மைதான். ஜனங்களை பார்க்கும் பொழுது ஜெபிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சோர்வு தாக்குகிறது, உண்மைதான். ஆனால் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறதுனால என்ன நடந்துரும் அப்படின்னு நீங்க கேட்க, நாம் ஜெபிக்கிறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னு நீங்க கேட்க, வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், அநேக விதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து தேவனை கோபம் ஊட்டினார். அப்பொழுது ஆண்டவர் அவரை அழிக்க வரும் பொழுதெல்லாம் மோசே இடையில போய் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று அவர் மன்றாடுவார். அப்பொழுது ஜனங்களுக்கு தேவனிடத்தில் இருந்து வருகிற அந்த அழிவு நிறுத்தப்படுகிறதை பார்க்கும். ஒரு மோசே ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தில் துறப்பை அடைப்பதற்கு நான் ஒரு மனிதனை தேடுகிறேன். ஒரு ஜெபிக்கிற மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். பாரத்தோடு கூட ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு தேவை. தாகத்தோடு ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு தேவை. ஏக்கத்தோடு ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு தேவை. தேசத்தின் நிலைமையை அறிந்து கருத்தாய் ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு தேவை. கேட்கலாம். சோதம் கொமரா பட்டணத்தை ஒரு அழிக்க போகும்போது ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் மன்றாடுவான், ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுவான் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆபிரகாம் லோத்தை நினைவில் வைத்துக் கொண்டு அவன் அந்த லோத்துக்காக, தேசத்துக்காக ஆண்டவரோடு கூட பேசுவதை பார்க்கிறோம். அவன் ஜெபித்தது நிமித்தமாக லோத்துவும் குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். பின்னிட்டு பார்த்த ஒரு மனைவி உப்புத்தூணாய் மாறினான், அவ்வளவுதான். ஆனால் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் லோத்துவையும் குடும்பத்தையும் காப்பாற்றினார். ஒரு மனிதனுடைய ஜெபம் காப்பாற்றியிருக்கிறது.
மோசே ஜெபித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார். இப்படி ஜெபம் நாம் செய்யும் பொழுதெல்லாம் தேசத்துக்கு வருகிற அழிவிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார். தேவனுடைய இரக்கம் வரும். அப்படிதான் இந்த நெகேமியா புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்துக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கிறார். யார் இந்த நெகேமியா? தேவனுடைய மனிதன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஜெபிக்கிறவன், ஆத்தும தாகம் உள்ளவன், தேசத்தை குறித்து ஒரு பாரம் உள்ளவன், உயர்ந்த பதவியில் இருக்கிறார். ஒரு தேசத்தில் அவர் அடிமையா இருந்தாலும் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாய் அவர் காணப்படுகிறார். ராஜாவுக்கு எப்பொழுது ராஜாவின் இடத்தில் அவர் நின்று கொண்டே இருக்க வேண்டும். உண்மை சொல்ல போனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அழகாய் செட்டிலாக இருக்கிறது. எந்த குறையும் கிடையாது. அரண்மனையில் தங்கி இருக்கிறார். தனிப்பட்ட விதமாய் அவருக்கு சாப்பாட்டு பிரச்சனையோ உடை பிரச்சனையோ அவர்களுக்கு தேவையை குறித்த பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது. நல்ல ஒரு வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இவர் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன். எருசலேமிலிருந்து கடந்து வந்த சகோதரனிடத்துல தன் தேசத்தை குறித்து விசாரிக்கிறார். தன் தேசத்தின் மேல ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதன். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் தேசத்தை குறித்த ஒரு பாரமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாழுகிற இந்திய தேசத்தை குறித்த ஒரு பாரம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம் இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில நெகேமியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் சுகபோகமாக இருக்கிறார். அவர் எருசலேம் இல்லை, சூசான் அரண்மனையில் இருக்கிறார். எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறார். அவருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அவர் அழ வேண்டிய அவசியம் இல்லை, உபவாசம் போட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் தேவனுடைய மனிதனாய் இருந்தபடியால் தேசத்தை குறித்த ஒரு பாரம் அவரை தாக்கினார். தன் ஜனத்திற்கு வருகிற தீங்கை குறித்து ஒரு கடங்கினார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இப்ப பாதுகாப்பா இருக்கலாம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை நிமித்தம் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? அது தேவனுடைய கிருபை. உங்க பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கிறார்களா? அது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சந்தோஷமா நாம் இருக்கிறையா? அது தேவனுடைய சுத்த கிருபை. நல்லது இருங்க, அப்படிதான் விரும்புகிறோம். நாங்களும் விரும்புகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் பாதுகாக்கப்படுவார்கள். ஓகே. ஆனால் நம்ம பக்கத்து வீடுகளிலே, நமது பக்கத்து தெருக்களிலே, நம்ம பக்கத்து வீடுகளிலே, நம்ம பக்கத்து கிராமங்களிலே, நம்ம பட்டணங்களிலே, நாம் வாழ்கிற இந்த மாநிலத்திலே, நாம் வாழ்கிற இந்த நாட்டிலே அநேக மரண வழக்குகள் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரண செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. துக்கமான செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. நெகேமியா விசாரிக்கிறார். எருசலேமை குறித்த ஒரு விசாரிக்கிறார். 3ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் வசனத்தில் விசாரிக்கிறார். 3ஆம் வசனத்தில் அதற்கு சொல்லுகிறார்கள், அதற்கு அவர்கள் சிறைகளுக்கு மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அழகும் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்கிறார்கள். 2ஆம் வசனத்துல தன் சகோதரர்களில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீது தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். பாருங்க, சுகபோகமான ஒரு வாழ்க்கையில் இருந்தால் கூட தன் ஜனத்து மேல ஒரு ஆத்துமதான். நல்ல ஒரு வாழ்க்கையில் இருந்தால் கூட ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு தன்னுடைய ஜனத்து மேல ஒரு பாரம் இருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவனுக்கு அந்த பாரம் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு மற்றவர்களை குறித்த ஒரு பாரம் இருக்கும். உண்மையாய் ஆண்டவரை
தேடுகிற பிள்ளைகள் தன் குடும்பம் நல்லா இருந்தா போது, நாங்க நல்லா இருக்கிறப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களே கிடையாது, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களே கிடையாது, அவங்க கிறிஸ்துவங்களே சொல்ல முடியாது. உண்மையான கிறிஸ்துவர்கள் மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்பார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவார்கள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிப்பார்கள், கருத்தாய் ஜெபிப்பார்கள். எலியாவை போல வேதத்தில் எத்தனையோ ஜெபங்கள் உண்டு. கர்த்தர் நல்ல எத்தனையோ ஜெபங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யுத்தம் பண்ணி ஜெபித்திருக்கிறார்கள், போராடி ஜெபித்திருக்கிறார்கள், மன்றாடி ஜெபித்திருக்கிறார்கள், கெஞ்சி ஜெபித்திருக்கிறார்கள், அழுது ஜெபித்திருக்கிறார்கள், புலம்பி ஜெபித்திருக்கிறார்கள். எத்தனையோ ஜெபங்கள். நிறைய பேரை காமிக்க முடியும். இடைவிடாமல் தானியேல் ஜெபித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. 3 வேளையும் ஜெபித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்கும் பொழுது நிறைய ஜெபங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து கூட அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் பிதாவின் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். சில வேளைகளிலே சாயங்காலம் ஆன பொழுது அவர் தனித்து ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். மலை மேலே ஏறி இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஜெபம் அவசியம் இல்லாத ஒன்றாய் இருந்தால் அதை இயேசு செய்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ரொம்ப அவசியமான ஒன்று. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கருத்தாய் உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவரை விடுதலையாக்கி இருக்கிறது உண்மை, உங்களை சுகமாக்கி இருக்கிறது உண்மை, உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறது உண்மை, உங்களை காப்பாற்றி இருக்கிறது உண்மை, இன்னைக்கு நீங்கள் பாதுகாப்பா இருப்பது உண்மை. ஆனால் ஒவ்வொரு நாளும் கருத்தாய் நீங்கள் ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறீர்களா? 24 மணி நேரத்திலே தேவ சமூகத்திலே நீங்க எத்தனை நேரத்தை கொடுக்கிறீர்கள்? தேசத்தை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு வரவில்லையா? தேசத்தை குறித்த ஒரு அக்கறை உங்களுக்கு வரவில்லையா? மற்ற ஜனங்களை குறித்த ஒரு தாக்கம் உங்களை தாக்கவில்லையா? அந்த பாரம் உங்களை பாதிக்கவில்லையா? எத்தனையோ செய்திகளை கேட்க 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 உங்க கண்களிலே கண்ணீர் வரவில்லை? அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தமே கிடையாது. கருத்தா ஜெபிக்கிறீங்களா? நம்ம வீடுகளிலே ஆலயம் பூட்டப்பட்டு இருக்கிறது, சபை ஆராதனை இல்லை, ஒன்று கூடி ஆராதிக்க முடியவில்லை. அதை குறித்த ஒரு கவலை உங்களை தாக்கவில்லையா? அவள் சொல்லுகிறார், 1 குறி யூதர்களால் 5 தடவை அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்லர்களால் வந்த சோதனைகள், சொந்த ஜனங்களால் வந்த சோதனைகள், அந்நிய ஜனங்களால் வந்த சோதனைகள், இப்படி சொல்லிக்கொண்டு தனக்கு வந்த எல்லா கஷ்டங்களையும் எழுதி வைத்துவிட்டு இவைகள் முதற்கொண்டு சபைகளை குறித்த கவலை நாள்தோறும் நெருங்கி ஏவுகிறது. இவ்வளவு பிரச்சனை சரீரத்தில் வந்திருக்கு. நிர்வாணியா இருந்தேன், பசியில் இருந்தேன், கண்விழிப்பில் இருந்தேன், பட்டினியா இருந்தேன், சிறைச்சாலையில் இருந்தேன், அடிக்கப்பட்டிருந்தேன். ஆனா இதெல்லாம் எனக்கு வழியே இல்லை. அவர் சொல்றாரு, அவள் சொல்றார், இதெல்லாம் எனக்கு பெரிய வழி கிடையாது. தேவனுடைய சபை, இரத்தத்தில் சம்பாதிக்கப்பட்ட அந்த சபையை குறித்த கவலை ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏறுகிறது. இன்னைக்கு ஆராதனை ஸ்தலங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது. 24 மணி நேரம் திறந்திருந்த ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது. சபைகளிலே செபிக்க முடியவில்லையே. அந்த கவலை உங்களை நெருங்கி ஏறுகிறதா? அந்த பாரம் உங்களுக்கு வருகிறதா? எப்பொழுது நாங்கள் ஒன்று கூடி ஆராதிப்போம் என்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு வருகிறதா? மீண்டும் எப்பொழுது இந்த ஆலயம் திறக்கும் என்கிற ஒரு ஏக்கம் வருகிறதா? அதற்கு இதற்கெல்லாம் காரணம் இந்த கொரோனா வைரஸ் கிருமி, இந்த கொள்ளை நோய்தானே. ஆகவே ஒவ்வொரு நாளும் கருத்தாய் சென்று இந்த கொரோனா வைரஸ் தேசத்தை விட்டு போவதற்காக ஒவ்வொரு நாளும் கருத்தாய் ஜெபிக்கிற குடும்பங்கள் எத்தனை? பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கேட்கிறார். நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு சந்தோஷம், ஒரு சிலருக்கு கவலை. ஆராதிக்க முடியும். உண்மையா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆலயம் பூட்டப்பட்டு இருக்குமானால் அவனால் நிம்மதியா இருக்க முடியாது. அவனால சந்தோஷமா இருக்க முடியாது.
சபையில ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஜெபம், திங்கட்கிழமை ஜெபம், இப்படி நிறைய வாரங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரேயரை வச்சு ஜனங்க விசுவாசத்துல வழிவு போகிறார்கள், பின்மாறி போகிறார்கள், ஆண்டவருக்கு விலகி போகிறார்கள். இப்ப அந்த ஜெபம்லாம் இல்லை, ஆன்லைன்ல பிரேயர். நீங்க இருக்கிற இடத்துல இந்த செய்தி வருகிறது, நீங்க எப்படி அதை கேட்கலாம், கேட்காம போகலாம். இவ்வளவு ஒரு வாரம் ஆராதனை வைத்து அவ்வளவு பாட்டு பாடி ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஜெபங்களை வைத்து எப்படி ஆகங்கள் உருவாக்கி விட வேண்டும் என்று நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லாம் லாக்டவுன் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கவலை, இந்த வைரஸ் கிருமினால்தான் இத்தனை பிரச்சனை. அதற்காக கருத்தா நீங்க ஜெபிக்கிறீர்களா? அழுது ஜெபிக்கிறீர்களா? மன்றாடி ஜெபிக்கிறீர்களா? புலம்பி ஜெபிக்கிறீர்களா? போராடி ஜெபிக்கிறீர்களா? யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவர் தான் கேட்கிறார். உங்க குடும்பம் ஒரு வேலை சேவையா இருந்தா நல்லது, இருங்க, நீங்க பாதுகாப்பா இருக்கணும். அப்படிதான் நாங்களும் ஜெபிக்கிறோம். சபையாருக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, ஊழியர்களுக்காக கருத்தாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் வீடுகளிலே குடும்பமாய் உட்கார்ந்து எங்களோடு ஒரு சிலரோடு கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாங்கள் எடுத்து கருத்தாய் ஒவ்வொரு நாடும் ஊழியர்களுக்கும் தேசத்துக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் செபிக்கிறோம். நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க, அதுதான் எங்க செபம். அதே மாதிரி நீங்க செய்வீங்களா? ராவியை நான் கேட்கிறேன், ஆடை எப்ப திறக்கும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்கா? ஸ்கூல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, காலேஜ் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது, எதிர்கால வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. பிளஸ் டூல எக்ஸாம் வருமா வராதா தெரியல, நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா தெரியல, ஸ்கூல் திறக்குமா திறக்காதா தெரியல, காலேஜ் ஓபன் பண்ணுவாங்களா ஓபன் பண்ண மாட்டாங்களா தெரியல. வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம், தேசம் இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளாம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஓகே, வீட்டுக்கு போந்துருக்கோம். நிறைய பேருக்கு வீடு இல்லையே, ரோடு தான் நிறைய பேருக்கு வீடு. அவங்க எங்க போவாங்க? லாக்டவுன் பீரியட்ல ஜனங்கள் நடமாட்டம் இருக்கும் பொழுது எதையாவது யாராவது இடத்துல போய் உதவி கேட்டு அவர்கள் அன்றாட வயிற்றை கழுவி கொள்ளுவார்கள். இப்ப ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்குள் அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஜனங்களின் நிலைமை என்ன? யோசனை பண்ணி இருக்கிறீங்களா? அந்த ஏழை ஜனங்களின் நிலைமை என்ன? கைவிடப்பட்ட ஜனங்களின் நிலைமை என்ன? அந்த திக்கற்ற பிள்ளைகளின் நிலைமை என்ன? அனுதின சாப்பாட்டுக்கு எங்க போவாங்க? அவர்களுக்கு கருத்தாய் செபிக்கிறீர்களா? நம்மளா வீட்டுக்குள்ள வந்துட்டோம், நிறைய பேருக்கு வீடு இல்லையே, பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிறாங்க, அவங்க நிலைமை என்ன? இப்படி எல்லாம் யோசிக்கணுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இப்படி எல்லாம் யோசிக்கணும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளை இப்படி எல்லாம் யோசித்து ஒவ்வொரு காரியத்தை யோசித்து 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 அதையெல்லாம் ஜெபமா மாற்றணும். நம்ம ஜெபிச்சா தேசத்துக்கு தேவன் இரக்கத்தை கொடுப்பார். நிறைய வீடுகளில் ஜெபம் இல்லை, யாரையும் சந்திக்க முடியல, ஜெபம் கிடையாது, நிறைய வீடுகள் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக வீடுகளில் ஜெபிக்கலாம், ஆனா அநேக வீடுகளில் ஜெபம் கிடையாது. எந்த நேரம் டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லாரும் கைகளில் ஆடும் ஒரு போன், எல்லாரும் செல்போனை வைத்துக் கொண்டு கேம் விளையாடி கொண்டு சாப்பிடவும் படுக்கவும். இவ்வளவு நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. 10ஆம் தேதியிலிருந்து லாக்டவுன் போடுறாங்க. கருத்தாய் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து பைபிளை வாசித்து ஒவ்வொரு நாளும் அதிகமாக நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் நேரம் கொடுத்திருக்கிறார். உபவாசம் போடுவதற்கு தேவ நேரத்தை கொடுத்திருக்கிறார். தேசத்துக்காக தொடர்புற நிற்பதற்கு நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த லாக்டவுன் 14 நாள்ல ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நான் படித்து முடித்து விடுவேன் என்கிற பொருத்தம் எத்தனை பேர் எடுப்பீர்கள்? ஒவ்வொரு நாளும் கருத்தை ஒரு 3 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார போற நாள் எத்தனை பேர் பொருத்தனை எடுக்க போறீங்க? தேசத்துக்காக அந்த 14 நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து அந்த நேரம் முழுவதும் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்க போறேன்னு சொல்லி எத்தனை பேர் பொருத்தனை எடுக்க போறீங்க? பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்க, யோசனை பண்ணுங்க. ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த நெகேமியா அவர் ஒரு பக்கம் சேஃபா இருந்தாலும் பாதுகாப்பா இருந்தாலும் தன்னுடைய யூதா தேசத்தில் உள்ள தன் ஜனங்கள் தீங்கை அனுபவிக்கிறார்கள்
இருக்கிறார்கள் என்கிற செய்தி அவன் காதுகளுக்கு வருகிறது. அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அவன் காதுகளில் விழுகிறது. வாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அவன் காதுகளிலே விழுகிறது. ஜனங்கள் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுதேன். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாய் இருக்கிற, அரண்மனையில் இருக்கிற, சுகபோகமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற இந்த நெகேமியா தன்னுடைய தேசத்தின் நிலைமையை அறிந்த உடனே, தன் தேசத்தினுடைய சூழ்நிலைகளை அறிந்த உடனே, தன் ஜனங்கள் படுகிற அந்த வேதனைகள், கஷ்டங்கள், தீங்கை கேட்ட உடனே அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவனுக்குள் இருந்து அழுகை வருகிறது. அழுகை வருகிறது. நீங்க தேசத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அழுகை வருதா? வாட்ஸ்அப்ல செய்தி பார்த்து விட்டீங்க. ஆம்புலன்ஸ் இருந்து கொண்டு ஒரு மனிதன், டாக்டர் பிளீஸ், உயிர் போகுது டாக்டர், உயிர் போகுது டாக்டர், பிளீஸ் காப்பாத்துங்க, கத்தி 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 உயிரை காப்பாற்றுவதற்காக சத்தம் போடுகிறார். மரண பயம். படைத்தாரா உயிரோடு இருக்கிற தெரியாது, யாரும் வரல, பயங்கரமா சத்தம் போடுகிறார். இதை கேட்கும் பொழுது உங்கள் கண்களிலே கண்ணீர் வரவில்லையா? இந்த சத்தம் இந்த காதுகளிலே எனக்கு இந்த 2 நாட்களாய் மறுபடியும் மறுபடியும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. டாக்டர் பிளீஸ். தன் உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு மனிதன் போராடுகிறார். அவனை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாதுங்க. அவன் குடும்பத்தில் எத்தனை பேரோட நம்பி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த மனிதன் மடித்து விட்டு அந்த குடும்பத்துடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது. கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சகோதரி தன் கணவனை தூக்கி கொண்டு 10 ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. 10 ஹாஸ்பிட்டல்லையும் சீட் இல்லைன்னா, இடம் இல்லமா. கடைசியில் தாங்க முடியாம அந்த தேசத்து அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு வாசல்ல வைத்து கத்தி கத்தி அழுத உடனே அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி, இப்படிப்பட்ட நபர் வருவாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் இடம் கொடுத்துருன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த பெண் தன் கணவனை தூக்கி கொண்டு ஆம்புலன்ஸ்ல வேகமாய் போய் கொண்டு இருக்கும் பொழுது உன் பாதியில மறித்து போய்விட்டார். கட்டின கணவன் கண் முன்னாடி மறிக்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த இருதயம்? யோசிச்சு பாருங்க. இளம் வயது, தன்னோடு சந்தோஷமா இருந்த கணவன் தன் கண்ணு முன்னாடி உயிரை இழுத்து சாகும் பொழுது அந்த பெண்ணினுடைய மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கும். இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு அழகி வரவில்லையா? அந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒரு பாரம் உங்களை தாக்கவில்லையா? வேதத்துல நிறைய பேர் அழுதிருக்கிறார். நிறைய அழுகை குறித்து பார்க்கலாம். நிறைய பேர் அழுதிருக்கிறார். தாவீது அழுவதற்கு பலன் இல்லாமல் அழுதார் என்று போட்டிருக்கும். எதுக்கு அழுதாரு? அவருடைய மனைவியோட தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரோடு கூட இருக்கிற வீரர்களுடைய மனைவிகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போனதுனால அழுவதற்கு பலன் இல்லாமல் அழுதார். அவர் குடும்பத்துக்காக அவர் அன்னைக்கு அழுதார். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவின் இடத்துல வந்து ஒரு வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ மறுத்து போவாய் என்று சொன்ன உடனே சுவர் புறமாக திரும்பி எசேக்கியா ராஜா அழுதார். எதற்காக அழுதார்? தன் உயிர் போகிறதே, எனக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள், ஆயுசு நாட்களை கூட கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். எதற்கு அழுதார் தெரியுமா? அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் அழுதார். தாவீது தன் குடும்பம் நம்மளை
விட்டு தூக்கி கொண்டு போய்விட்டார்களே என்று அழுதார். எசேக்கியா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அழுதார். நாயின் என்று சொல்லுகிற ஒரு கைப்பெண் அழுதார். எதற்கு அழுதார்? தன்னுடைய ஒரே மகன் வாலிப பையன் மறித்து விட்டான். தன் பிள்ளைக்காக அவள் அழுதாள். கானானிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். எதற்கு அழுதாள்? தன்னுடைய பிள்ளை பலவீனமாய் இருக்கிறார், பிசாசினால் தாக்கப்பட்டு இருக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார், என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்திருக்க ஐயான்னு சொல்லி இயேசுவினிடத்தில் அழுதாள். அன்னார் அழுகிறார். எதற்கு அழுகிறார்? தனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி தன்னை குறித்து தன் சக்கரத்தை பரியாசம் பண்ணுகிறாளே, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி தனக்காக அழுதார். ஒருத்தர் குடும்பத்துக்காக அழுதாங்க, ஒருத்தர் பிள்ளைக்காக அழுதாங்க, இன்னொருத்தர் தன் பிள்ளைக்காக அழுகிறாங்க, இன்னொருத்தர் தனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி அழுகிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்காக அழுதுகிட்டாங்க, குடும்பத்துக்காக. இன்னைக்கு நிறைய பேர் அழுகிறாங்க, தான் பிள்ளை நல்லா இருக்கணும், தான் கணவன் நல்லா இருக்கணும், தன்னுடைய தொழில் நல்லா இருக்கணும். ஓகே, தன் குடும்பத்திற்காக அழுகிறது. ஓகே, பரவாயில்ல, அழுதுச்சோம், நல்லது, கர்த்தர் நல்லது. ஆனால் இந்த நெகேமியா அழுதிருக்கிறார். இந்த அழுகை வித்தியாசமானது. தாவீதோட அழுகைக்கு எல்லாம் காரணம் வேற. ஆனா நெகேமியா எதற்கு அழுதார்? அவர் தனக்காக அழவில்லை, தன் குடும்பத்திற்காக அழவில்லை, தன் பிள்ளைகளுக்காக அழவில்லை, மாறாக தன்னுடைய தேசத்தின் நிலைமையை அறிந்து அவர் அழுகிறார். தன் தேசத்தின் சூழ்நிலையை அறிந்தவர் அழுகிறார். தன் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற, தன் ஜனத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நிந்தையை நினைத்து அழுகிறார். அந்த வாரம் தாக்குறது அவரை. ஐயோ, எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு விட்டது, தீர்க்கரையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை கேட்ட உடனே அவரால் அழாமல் இருக்க முடியவில்லை. தன் தேசத்திற்காக, தன் ஜனத்திற்காக வசனம் சொல்லுது பாருங்க. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுதே. இன்னைக்கு இந்த தேசத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது அழுகை வரவில்லை அவங்களுக்கு. ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ரெண்டு கண்ணீரை விட்டு செபிக்கணும் என்ன வரலை அவங்களுக்கு? உங்கள் இறுதியும் அவ்வளவு கல்லா மாறியச்சா? அந்த பாரம் உங்களை தாக்கவில்லையா? நம்ம நல்லா இருக்கிறோம், ஓகே, கர்த்தருடைய கிருபை தயவு கொடுங்க. ஆனா நம்மை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. ஆக்சிஜன் சிலிண்டர்ல கிடைக்காம நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு கேரளா மாநிலத்தில் 24 மணி நேரத்தில் 64 பேர் மறித்து விட்டார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4000 பேர் மறிச்சிட்டாங்கன்றார். சாவு செய்தி என்றைக்கும் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறது. இதை கேட்கும் பொழுது அந்த பாரம் தாக்கவில்லையா? அழுகை வரவில்லையா? தேவ சமூகத்தில் அவன் உட்கார்ந்து அழுதானா? நெகேமியா அழுதிருக்கிறார். நம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்க வேண்டாமா? இந்த பாரத்தோடு காத்திருக்க வேண்டாமா? இந்த தேசத்துக்காக மன்றாட வேண்டாமா? கர்த்தர் நல்லவர். யூத ஜனங்களுக்கு ஒரு அழிவு வரும் என்று சொன்ன உடனே மொர்தெகாய் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு சாம்பலை போட்டு ரட்டுடுத்தி உட்கார்ந்து அழுகிறார் அரண்மனை வாசல். தன் ஜனத்திற்கு ஒரு அழிவு வருது என்று சொன்ன உடனே அந்த மொர்தெகாய் கத்தி கத்தி அழுகிறான். ஆமா, நிமித்தமா ஒரு அழிவு வருகிறது, என் ஜனம் அழியக்கூடாது, அதுதான் ஆத்ம தாகம். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தேசத்தில் உயர்த்துவார். ஒரு ஆத்ம தாகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஆத்ம பாரம் உங்களுக்கு இருக்கா? அந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம் இருக்குதா? உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா, உங்க தொழிலை ஆசீர்வதிப்பா, நீங்க கைகிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஒருவேளை லாக்டவுன் போட்டிருக்கலாம், தேசத்துக்காக மன்றாடி பாருங்க, உங்களுக்கு ஓப்பன் வரும். தேசத்துக்காக திறப்பட நின்று பாருங்க, பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அப்படிதான் வசனம் சொல்லுது, ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர் இன்றைக்கும் உயிரோடு கூட அல்லவா இருக்கிறார். அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை தந்த அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவிக்கு நம்மோடு கூட அல்லவா இருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. அந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். எஸ்தர் ராஜாத்தி செத்தாலும் சாகுவேன், ராஜாவின் இடத்தில் நான் போகிறேன், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் தடை போனாலும் பரவாயில்லை, நான் மரித்தாலும் பரவாயில்லை, என் ஜனங்களுக்காக நானும் என் தாதிமாரும் 3 நாட்கள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறோம். யாருக்காக? தனக்காக அல்ல, தனக்காக அல்ல. ராஜா என்னை கூப்பிட மாட்டாரா? அதுக்காக இல்லைங்க. தன் ஜனத்துக்கு ஒரு பிரச்சனை. மொர்தெகாய் அழுகிறார். எஸ்தர் ராஜா தன் உயிரை துச்சமாய் மதித்துவிட்டு ராஜாவினிடத்தில் போகிறேன். ராஜா கூப்பிடாம ஒரு மனுஷன் அங்க போயிட்டான்னு சொன்னா அவனுடைய தலை போயிடும். என் தலை போனாலும் பரவாயில்லைங்க, என் உயிரை விட என் ஜனத்தினுடைய உயிர் எனக்கு முக்கியம். என்னுடைய ஜீவனை விட என் ஜனத்தினுடைய ஜீவன் எனக்கு முக்கியம். அதுதாங்க தாகம், அதுதாங்க வைராக்கியம், அதுதாங்க பாரம். அந்த பாரம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். தன் ஜனத்திற்காக இவன் உட்கார்ந்து அழுகிறான். எத்தனை பேர் நீங்க குடும்பமா உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அழுறீங்க? இந்திய தேசத்துக்காக எவ்வளவு பேர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுறீங்க? இந்த தமிழ்நாட்டுக்காக எவ்வளவு பேர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுறீங்க? எத்தனை ஊழியக்காரர்கள் இழந்து விட்டோம் தெரியுமா? எத்தனை ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை ஊழியக்காரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த செய்திகளை எல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு அழ வரவில்லை? தேவ சமூகத்திலே காத்திருந்து ஐயோ என் தேசம் தலைகீழாய் போய்கொண்டிருக்கிறது, இந்த தேசத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது இந்த கண்ணீர் உங்களுக்கு வரவில்லையா? எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். தேசத்தின் நிலைமையை பார்த்து வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவன் கண்ணீர் விட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லாசரு மரித்து போன உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் அழுகிறதை பார்த்த உடனே இயேசு கண்ணீர் விட்டாருங்க. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் அழுது 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 தலையில அடித்துக் கொண்டு அழுகிறார்களே. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற பிள்ளையே, தேவனை தேடுகிற பிள்ளையே, அந்த அழுகை உங்களுக்கு வரவில்லையா? ஒவ்வொரு நாளும் கருத்தாய் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறீர்களா? மன்றாடுகிறீர்களா? அழுகிறீர்களா? புலம்புகிறீர்களா? இல்ல சுகபோகமான வாழ்க்கையில நான் இருக்கிறப்பா, எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வஸ்திரத்துக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த தொந்தரவு கிடையாது, நானும் என் குடும்பம் நல்லா இருக்கிறோம், அதனால நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லி நீங்கள் மௌனமா இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. யாரோ சொல்லலீங்க, உங்களுக்கு நாங்க சொல்றோம். நெகேமியாவை யாரும் சொல்லல. அழுப்பா அப்படின்னா சொல்லல. அந்த பாரம் உள்ள இருக்கு, அந்த தாகம் உள்ள இருக்கு. எத்தனை வாலிபர்கள் மறித்து போய்விட்டார்கள், எத்தனை வாலிப பிள்ளைகள் மறித்து போய்விட்டார்கள் தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து விட்டார்கள், எத்தனையோ கணவர்கள் மனைவிகளை இழந்து விட்டார்கள், எத்தனையோ மனைவிகள் கணவனை இழந்து விட்டார்கள். ஏராளமானவர்களை இந்த பேரில் நம்ம இழந்துட்டோம். அந்த அளவு வரலையா? யோசனை பண்ணுங்க. பாருங்க, உட்கார்ந்து அழுதானா? நான் சொல்றேன், கருத்தாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுங்க. மோசே ஒரு தடவை 40 நாள் பாஸ்டிங் போட்டு கீழே வராது. ஜனங்கள் பாவம் பண்ணிட்டாங்க. இந்த 10 கற்பனைகளை அந்த கற்பனையை போட்டு கீழே உடைச்சிட்டாங்க. ஓ, கன்றுக்குட்டியை வணங்குறாங்களே. திருப்பி 40 நாள் யாருக்காக? ஜனத்துக்காக. இப்படி எல்லாம் தேவ மனுஷங்க வாழ்ந்தாங்க. இப்படி எல்லாம் 80 நாள்
புசியாமலும் குடியாமலும் ஜனத்துக்காக மறுபடியும் மலை மேலே ஏறி போய் மறுபடியும் காத்திருக்கிறார். யாருக்காக? ஜனத்துக்காக. இன்னைக்கு நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? அப்படி ஆண்டவர் தேடுறோமா? அப்படி கண்ணீர் வடிக்கிறோமா? நான் கத்தி கட்டி அழுதுருவேன். ஆனால் அவளை தாங்க முடியாம வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். செய்தி அறையில் நின்று விடுமே என்று சொல்லி உங்களோட ஆவியவர் பேசுகிறார். தேசத்தை குறித்த ஒரு பாரம் நெகேமியாவுக்கு இருந்தது. கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்தார். தேச பாரம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களெல்லாம் கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்தார். ஆத்துமாக்களை குறித்த தாகம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களெல்லாம் உயர்ந்த ஸ்தலங்களிலே கர்த்தர் அமர வைத்து அழகு பார்ப்பார். இதுதான் உண்மை. உண்மை இதுதான். எருசலேமுக்கு நேராக படையணிகளுக்கு நேராக ஜெபித்த தானியேலை பாருங்க. அந்த பாபிலோன் தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டரை கர்த்தர் மாற்றி உயர்த்தினார். நெகேமியா பாருங்க, அரண்மனையில ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாக இருக்கிறார். யூத ஜனங்களுக்காக மன்றாடின அந்த மொர்தெகாயை பாருங்க, ஆத்துமாக்களுக்காக மன்றாடின அந்த மொர்தெகாயை நீங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆமான் கையில் இருந்த முத்துரை மோதிரம் மொர்தெகாய் கைக்கு வந்தது. 127 நாடுகளுக்கு ஆமான் இருந்த அந்த பதவியில மொர்தெகாயை கொண்டாந்து கர்த்தர் வைத்தார். அவ்வளவு பெரிய பதவி அரண்மனை வாசல்ல கிடந்த ஒரு மனிதனுக்கு எப்படிங்க கிடைச்சிச்சு? ஆத்துமாவை குறித்த ஒரு தாகம், ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம், தேசத்தை குறித்த ஒரு பாரம். ராஜாவின் கண்களிலே எஸ்தர் ராஜாவுக்கு ஒரு பெரிய தயவு. தன் ஜனத்துக்காக உபவாசம் போட்டார். தன் ஜனம் அழிய வேண்டாம் என்பதற்காக உபவாசம் போட்டார். ஆகாசில் சொல்லுகிறார், என் தேசத்துல பாதியாக நான் கொடுத்துறேன். ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. ஏன் தெரியுமா? அந்த ராஜாவுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்ததுனால இந்த ராஜாவின் கண்களில் தயவு. காரணம் என்ன தெரியுமா? தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக நீ பாரப்பட்டு வா. ராஜாவுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். அந்த தயவு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ வைக்கும். தெரியுமா உங்களுக்கு? யோசனை பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி அழுது என்னென்ன காரியம் செஞ்சிருக்கிறார் பாருங்க. அவர் அழுதாரா? சில நாளாய் துக்கமாய் இருந்திருக்கிறார். சில நாளாய் அவர் துக்கமாய் இருந்தார். என்ன துக்கம்? தனிப்பட்ட விதமா எந்த துக்கமும் கிடையாது. தேசத்தை குறித்த ஒரு துக்கம். இன்னைக்கு நமக்கு அது வேணும். நமக்கு அது வேணும். அழுதார், துக்கமா இருந்தார், உபவாசம் போட்டார். தேசத்தின் நிலைமை, இந்த ஒரு மனிதன் உபவாசித்தது நிமித்தமாய், மன்றாடியது நிமித்தமாய், துக்கப்பட்டது நிமித்தமாய், அழுது நிமித்தமாய், ஜெபித்தது நிமித்தமாய், பாவரிக்கை செய்தது நிமித்தமாய் எருசலேமிலே அலங்கங்கள் கட்டப்பட்டது. இடிக்கப்பட்ட அலங்கங்கள் கட்டப்பட்டதுங்க. தீக்கிரையானதெல்லாம் நலமாய் மாற்றப்பட்டது. யூதாவில் ஒரு பெரிய மாற்றம். இந்த ஒரு மனிதனுடைய மன்றாட்டு அலங்கங்கள் இடிக்கப்பட்ட அலங்கத்தை கர்த்தர் கட்டி கொடுத்தார். ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். ஒரு நெகேமியா, ஒரே அந்த தேசத்தின் நிலைமை மாறினது. எருசலேமின் நிலைமை மாறினது. யூதாவின் நிலைமை மாறினது. அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடந்ததெல்லாம் கட்டப்பட்டது. ஒரு மனிதன் ஜெபித்தது நிமித்தம், மன்றாடினது நிமித்தமா, தேவ சமூகத்திலே காத்திருந்தது நிமித்தமாய், துக்கப்பட்டு அழுதது நிமித்தமாய் அவனுக்கு தேவையான உதவிகளை ராஜா இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் ராஜாவின் கண்கள் தயவு கிடைக்கும்படி செய்து அந்த தேசத்துக்கு தேவையான உதவிகளை கொடுக்கும்படி செய்தார். யோசனை பண்ணி பாருங்க. உபவாசம் கொடுத்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கத்துக்காக கெஞ்சினார். இன்னைக்கு நாம் அப்படிதான் கெஞ்ச போறோம். ஒவ்வொரு நாளும் கருத்தாக்கி இந்த வைரஸ் கிருமி இந்த தேசத்தை விட்டு பாதாளத்துக்குள்ள போன சோகம். வேற எங்கேயும் போக வேண்டாம். அதுக்காக நம்ம இரக்கத்துக்காக கெஞ்ச போகிறோம். ஒரு நெகேமியா கேட்ட உடனே எருசலேமுக்கு ஒரு அலங்கங்கள் கட்டப்பட்டதல்லவா? ஒரு மோசே ஜெபம் பண்ணின உடனே வாதைகள் நிறுத்தப்பட்டதல்லவா? ஒரு ஆபிரகாம் ஜெபித்த உடனே
லோத்தின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது அல்லவா? ஒரு நீதிமான் ஆகிய நோவாவை நிமித்தம் அவன் குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டது அல்லவா? பவுலோடு யாத்திரை பண்ணினவர்கள் பவுலின் நிமித்தமாய் அந்த கப்பல் பிரயாணத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அல்லவா? எல்லாம் ஒரு மனிதனுக்காக. நீங்கள் நானும் சபையாய் இணைந்து இந்த தேசத்துக்காக கருத்தாய் ஒவ்வொரு நாளும் இந்த 10ஆம் தேதி நாத்தோடு போடுறாங்க. செல்போன்ல நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, டிவியில நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளவு பைபிள் வாசிக்க முடியுமோ அவ்வளவு கருத்தை வாசிக்க, எவ்வளவு அதிகாரங்கள் முடிக்க முடியுமோ அவ்வளவு அதிகாரங்கள் முடியுங்க. எவ்வளவு வசனத்தை வாசிக்க முடியுமோ வாசிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியும் ஜெபம் பண்ணுங்க. 14 நாள் இந்த லாக்டவுன் பீரியட் ஆண்டவரோடு இருந்து பிரயோஜனப்படுத்து. தேசத்துக்காக அழுங்க, தேசத்துக்காக மன்றாடுங்க, துறப்புல நில்லுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் ஆண்டவர் ஏவுனா உபவாசம் போடுங்க, மன்றாடுங்க, பாவரிக்க செய்யுங்க. இந்த மாசம் இறுதிக்குள்ளாக எப்படி அது போயிடாண்டவரை இந்த 2 வாரத்துல உச்சத்தை தொடுன்னு சொல்றாங்க. 2 வாரத்துல அது உச்சத்தை தொட்டு விடுறாங்க. எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் கீழே இறங்கித்தான் ஆகணும். மலைக்கு உச்சியில போயிட்டு அதுக்கு மேலே நிக்க முடியாது, அதுக்கப்புறம் இறங்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லது. ஒரு விளக்கு வேகமா எரியுதுன்னா அது அணைய போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஃபாஸ்டா பரவுதுன்னா அது சீக்கிரமா தீர போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்பீடா அவர் சைக்கிள்ல போறாருன்னா மறுபடியும் ஸ்லோவாக போறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான், அதுக்கு மேல போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஸ்பீட். நம்ம ஜெபிச்சா கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படும். நெகேமியா பாவ அறிக்கை செய்யறார். எப்படி செய்யறார் தெரியுங்களா? 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடு. சாதாரணமா இல்ல. இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாசிங்க. இரவும் பகலும். ஒரு பக்கம் அரண்மனையில ராஜாவுக்கு காலையில பானபத்திரக்காரனாய் அவன் ராஜாவின் இடத்துல போய் நிற்க வேண்டும். காலையில அவர் ஃபுல் டைம் ஊழியக்காரு கிடையாது, அவர் ஆஃப் டைம். சொல்ல போனா அவர் முழு நேர ஊழியக்காரனே கிடையாது. அவர் முழு நேரமாக அவர் அரண்மனையில அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் காலையில ராஜாவின் இடத்துல போய் அவர் நிற்க வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. தூக்கம் வரல, தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? படுத்தா யூத தேசத்துல ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களோ, யூதாவிலே ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ, என் ஜனங்கள் தீங்கில் இருக்கிறார்களே, எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் நிந்தையிலே கிடைக்கிறார்களே, கண்ணை மூடினா அதுதான் அவர் இதயத்தில் இந்த பாரம் தாக்குறது நிமித்தமாய் தூக்கம் வரவில்லை. இரவும் பகலும் தூங்கலைங்க. அதுதான் ஆத்தும பாரம், அதுதான் ஆத்தும தாகம். இரவும் பகலும் ஒரு மனிதன் தேவனிடத்தில் மன்றாடுகிறான். தன் தேசத்துக்காக, தன் ஜனங்களுக்காக பாரத்தோடு கூட மன்றாடுகிறான். இன்னைக்கு மன்றாடுகிற ஜனங்கள் எங்கே? ஜெபிக்கிற ஜனங்கள் எங்கே? ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் எங்கே? தேவ பாதத்திலே கண்ணீர் வடிக்கிற ஜனங்கள் எங்கே? ஜனங்களுக்காக, தேசத்துக்காக துக்கப்படுகிற ஜனங்கள் எங்கே? தேசத்துக்காக உபவாசம் போடுகிற ஜனங்கள் எங்கே? தேசத்துக்காக மன்றாடுகிற ஜனங்கள் எங்கே? தேசத்துக்காக துறப்பட நிற்கிற ஜனங்கள் எங்கே? இரவும் பகலும் தேசத்துக்காக தேவ பாதத்திலே காத்திருந்து மன்றாடுகிற கூட்டம் எங்கே? அவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அதற்கு ஆண்டவரை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட நீங்கள் சொல்லுவீர்களா? ஆண்டவரோடு கூட சொல்லுவீர்களா? நாங்க செய்கிறோம்ப்பா, எங்க தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, உத்தரவாதம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்க தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த கொரோனா வைரஸ் கிருமி இந்த மாசம் ஆண்டவர் இறுதிக்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவர் அகால பாதாளத்துக்குள்ளது போக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்வீராக, எங்கள் ஜனங்களை மீட்டுக் கொள்வீராக, எங்கள் ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பீராக ராஜா, எங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பீராக ஆண்டவரே சொல்லி கெஞ்சி மன்றாடுகிற கூட்டத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்ல. இரவும் பகலும் அவன் மன்றாடினான். இரவும் பகலும் மன்றாடி இருக்கிறார். என்ன மன்றாடி இருக்கிறார்? இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும்
உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்திருக்கிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான். தேவ இரக்கம் தேசத்திலே வர வேண்டுமானால் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்கிறது மாத்திரம் அல்ல, அதை விட்டுவிட வேண்டும். இந்த நெகேமியா பாவத்தை அறிக்கை செய்கிறார். அப்ப தேவ இரக்கம் கடந்து வரும். தேவ இரக்கம் கடந்து வருமானால் அந்த இரக்கம் நமக்கு வாழ்வை கொடுக்கும், நம் தேசத்தை மீட்டெடுக்கும். தேசம் பழைய நிலைமைக்கு வரும். மறுபடியும் சந்தோஷம், மறுபடியும் சமாதானம், ஒரு சுபிட்சம் வரும், ஒரு சமாதானம் உண்டாகும். தேவ இரக்கம் வர வேண்டும். கர்த்தர் நல்லவர். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. நானும் என்னுடைய ஜனங்களுக்கு பாவம் செய்தோம் என்று அறிக்கை செய்கிறார். 7ஆம் வசனம் பாருங்க. நாங்களும் முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொள்றார். நீங்க சொன்ன கட்டளைகளை நாங்கள் கீழ்ப்படியவில்லை ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை ஆண்டவரே. நீங்க எதை சொன்னீர்களோ அதை நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். இன்னைக்கு தேசத்துல எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்டதற்கு காரணம் எங்களுடைய பாவங்கள். இன்னைக்கு அடக்கங்கள் இடிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் எங்களுடைய பாவங்கள். எங்கள் ஜனங்கள் இன்னைக்கு நிந்தையிலே கிடப்பதற்கு காரணம் எங்களுடைய பாவங்கள். இந்த அழிவுக்கும் இந்த அவமானத்துக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள். இந்த வைரஸ் கிருமி தேசத்திலே வருவதற்கு காரணம் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள். இதுதான் சொல்றார். நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம். கெட்டவர்களாய் நடந்த ஆண்டவரே, நல்லவர்களாய் அல்ல, நீதிமான்களாய் அல்ல, உமக்கு விரோதமாய் நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம். அது நிமித்தமாக இந்த தேசத்தில் இவ்வளவு போராட்டம் வந்திருக்கிறது ஐயா. என் தேசம் சமாதானத்தை இழந்து தவிக்கிறதுக்கு காரணம் நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம். ஒத்துக்கொள்றார். அவரே சொல்றார் பாருங்க. உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். இதுதான் நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கு நாங்க செவி கொடுக்கல, அதுக்கு கீழ்ப்படியல, அது கை கொள்ளல. நீங்க கீழ்ப்படிய சொன்னீங்க, கை கொள்ள சொன்னீங்க, செவி கொடுக்க சொன்னீங்க, அந்த கற்பனையின்படி நடக்க சொன்னீங்க. இது எதுக்குமே நாங்க செவி கொடுக்கல. இது நிமித்தமாக இன்னைக்கு இந்த தேசத்திலே ஆபத்து வந்து இருக்கிறது. 8ஆம் வசனம். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்று சொன்னீரே. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நாங்கள் கட்டளைகளை மீறிட்டாங்க. மீறினது நிமித்தமாய் பிரச்சனை. ஒரு மனிதன் அழுது ஜெபித்தா அழகு கட்டப்பட்டது. இன்னைக்கு நாம ஜெபிப்போம் அப்படின்னா, நாம மன்றாடுவோம் அப்படின்னா, நாம காத்திருப்போம் அப்படின்னா, நாம உபவாசம் போடுவோம் அப்படின்னா, நாம ஆண்டவரை தேடுவோம் அப்படின்னா, நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் இந்த தேசத்துக்கு தேவன் பாதுகாப்பு கொடுப்பாரு. இந்த தேசத்துக்கு தேவன் பாதுகாப்பு தருவாருங்க. நிச்சயமாக இந்த தேசத்துக்கு தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுப்பாருங்க. ஜனங்கள் மீட்டெடுப்பாருங்க, சேமத்தை கொடுப்பாருங்க. இந்த வைரஸ் கிருமி எப்படியாகிலும் இந்த மாசத்துக்குள்ள தொலைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிப்போம், அழுது ஜெபம் பண்ணுவோம், புடம்பி ஜெபம் பண்ணுவோம், அன்றாடி ஜெபம் பண்ணுவோம், கெஞ்சி ஜெபம் பண்ணுவோம், பாவரிக்கை செய்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். நெகேமியாவை போல ஒரு மாற்றத்தை தேவன் தேசத்திலே கொடுப்பார். நம்ம கண்ணீர் இல்லாம புறத்திலே வைப்பார். தேவ இரக்கம் தேசத்திலே கடந்து வரும். என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நான் துதிக்கிறேன். எங்கள் தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர் சேதம் இனி இந்த தேசத்தில் வரவே கூடாதப்பா. பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரெல்லாம் பாதுகாக்கப்படுவார்களா? ஆக்சிஜன் பிரச்சனை வரவே கூடாது, பற்றாக்குறை வரவே கூடாது. ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செவிலியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல்துறைக்காக
பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு உதவி செய்கிற தொண்டு நிறுவனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்களா? மருத்துவமனையில் படுத்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிழைப்பார்களாக. புதிய தொற்று யாரையும் தொடாதபடி என் ஜனங்கள் பாதுகாத்துக் கொள்ளப்படுவார்களாக. எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கள் தேசத்தின் மேல் இரக்கமாயிருங்க ஆண்டவரே, கிருபையாயிருங்க ஆண்டவரே. நெகேமியாவை போல நாங்கள் அழுது கேட்கிறோம், மன்றாடி கேட்கிறோம். கிருபை செய்யுங்கப்பா. போது ஆண்டவரே, போது, ஒரு மாற்றத்தை கொடுங்க. தொற்று குறைந்து கொண்டு வருகிறது என்கிற செய்தி, நல்ல செய்திகள் காதுகளில் வரட்டும் அப்பா. தேவ பிள்ளைகள் எல்லாம் நேரத்தை வீணடிக்காமல் ஜெபிக்கிற வாரம் அவர் ஒவ்வொருவரையும் தாக்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற வாரம் ஜனங்கள் மேல் இறங்குவதாக. தேசத்துக்காக திறப்பட நிற்க வேண்டும். நானும் நீங்களும் தேவனாகிய கர்த்தருக்கு ஆண்டவரே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே உத்தரவாதம் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேசத்தில் எழும்புவார்களாக. தயவு செய்ய மனதிலே நீங்கள் இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிளீஸ், கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God bless you. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செயல்களால் நல்வாதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் தேர்தலும் என்றைக்கும் என்றைக்கும் நம்ம இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.